and welcome to Learn with Prey with me Prema. TNBSC Group 4 notification 28th March release பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அண்ட் தென் டேட்ஸ் பார்க்கலாம். டேட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 28th March வந்திருக்கு. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 24 April. ஓகேங்களா, அன்னைக்கு நைட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து 2 மேலேருந்து 4 May வரைக்கும் 2 days வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 13/7/2024 4 கொடுத்துருக்காங்க. காலையில் 9:30 to 12:30 நமக்கு எக்ஸாம் நடக்குது. அண்ட் தென் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கே தெரியும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணுறப்போ இது யாராக இருந்தாலுமே வந்து எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 150 அமௌண்ட் பே பண்ணி நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ரிலாக்ஸேஷனை பொறுத்து 5 years வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஓடிஆர் யூஸ் பண்ணி. ரினியூ வந்து அதுக்கப்புறம் பண்ணணும் நம்ம. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸாம் ஹாலில் ஆல்ரெடி நமக்கு தெரியும். பென், ஸ்மார்ட் வாட்சஸ் இது எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைமுக்கு சீக்கிரம் வந்துடணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வார்னிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டை வச்சு தான் நாங்கள் எடுப்போம். யாரும் வந்து நாங்கள் வாங்கித்தரோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நல்லா வந்து நம்ப வேண்டாம், அப்படிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து மற்றவங்களை விளைவு பண்ணாமல் நீங்களே தான் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை அப்ளிகேஷன் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளியே ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தா அப்படின்றது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ். ஸோ இதில் பாருங்கள் டெப்யூட்டி கலெக்டர் போஸ்டிங்க்கு வந்து 16 வேகன்சி இருக்குது. அண்ட் தென் டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் இதுக்கு வந்து 23, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 14, and then deputy register of cooperative societies இது வந்து 21, and then assistant director of rural developmentக்கு 14, district employment officerக்கு 1, and then fire and rescue serviceல இருக்க district officerக்கு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக டோட்டல் வேக்கன்சி வந்து நமக்கு 90. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா டெப்யூட்டி கலெக்டருக்கு அண்ட் தென் சூப்பரிண்டென்ட்க்கு அண்ட் தென் கமிஷனருக்கு வந்து 34. அண்ட் தென் கீழே இருக்கிறது பாருங்க டெப்யூட்டி ரெஜிஸ்டர் அண்ட் தென் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவங்க எல்லாருக்குமே 34. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மட்டும் நமக்கு ஒரு 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21, மேக்ஸிமம் வந்து 34 அண்ட் 35. ஸோ ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ கன்செஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓபிசி, எஸ்சி/எஸ்டி, விடோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 39 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மட்டும் 40 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாமே வந்து ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க் ஷீட்டு, டிசி, ஏஜ் ப்ரூஃப்காக எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டு எது வேணால் கொடுக்கலாம். மேக்ஸிமம் மார்க் ஷீட்டு அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நமக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் வருது. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனும் வந்து டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பிகாம், பிஎல் இந்த டிகிரி, டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் அண்ட் தென் போத் பிகாம் அண்ட் பிஎல் டிகிரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நமக்கு தெரியும் 10th to 12th டிகிரி அண்ட் தென் டிப்ளமோ
யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் தான் வந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இவங்க இல்லாமல் மீதி இருக்கவங்க எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அண்ட் தென் பேசிக்காக உங்களுக்கு வந்து எந்த இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், விஷுவலுக்கும் இதுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றது மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா நீங்கள் போதும். பட் இதில் வந்து டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதாவது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் இருக்க ஆஃபீஸருக்கு வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட் வந்து பாருங்க டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு நமக்கு 165 அண்ட் தென் செஸ்ட்டு நார்மல் எக்ஸ்பேன்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து நாட் அப்ளிகபிள் இருக்கு. அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கும் பாருங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க உமனாக இருந்தால் ஹைட்டு மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும், 155 சென்டிமீட்டர் இருந்தால் போதும், மீதி எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதை ஃபில் பண்ணி மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நாலேஜ் இன் தமிழ். நம்ம 10th 12th படிக்கிறப்போ கேண்டிடேட்ஸ் வந்து தமிழில் ஒரு லாங்குவேஜை எடுத்து படிச்சிருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் நமக்கு தமிழுக்குன்னே ஒரு பார்ட்டே இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து வேல்யூ பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல மார்க்கு ஸ்கோர் கிடைச்சிது அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்த பேப்பர் வந்து உங்கள் 4 பேப்பரை வந்து வேல்யூவேட்டே பண்ணுவாங்க. ஸோ தமிழ் நாலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்க போஸ்ட்டுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிசபிலிட்டி இருக்கவங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், மீதி இருக்க 5 போஸ்ட்டுக்குமே வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது எந்தெந்த மாதிரி இது இருந்தால் ஒர்க் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது இதில் டீட்டெயில்டாக இருக்குது. எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறமேட்டு மெயின்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறமேட்டு நமக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ மெயின்ஸ்லேயே வந்து நமக்கு ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ ரெண்டுமே வந்துடும். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வரும். மெயின்ஸ் எக்ஸாமில் நம்ம ரிட்டன் எக்ஸாம்பாக எழுதுகிற மாதிரி இருக்கும், நம்ம பேராவாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் நமக்கு. அண்ட் தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இவ்வளோதான் வந்து ப்ராசஸ்ஸு. அதுவே வந்து நம்ம போலீஸ் இந்த மாதிரி இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன் வந்து பேப்பரை வந்து எப்படி இருக்குன்றது இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. சிலபஸ்ஸு ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 175 மார்க்ஸுக்கு. அண்ட் தென் ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 25 மார்க்ஸுக்கு. மொத்தமாக வந்து 200 மார்க்ஸுக்கு. மேக்ஸிமம் மார்க் வந்து 300. அண்ட் தென் டியூரேஷன் பார்த்தோம்னா நமக்கு 3 ஹவர்ஸு. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸே வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, ஓபிசி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 90. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 120. ஸோ இவ்வளோ தான் எடுத்தால் தான் நம்ம வந்து பேப்பரே எலிஜிபிள் ஆகும். ஸோ வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தோம்னா நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ வந்துடும். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நீங்கள் எழுதணும். நீங்களாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள் பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அது ஒரு 3 ஹவர்ஸு 100 மார்க்ஸுக்கு. எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் வந்து எஸ்சிஎஸ்டி ஓபிசியாக இருந்தால் வந்து 40 மார்க்ஸ் நீங்கள் வந்து அப்ளைன் பண்ணணும். அதர்ஸ்க்கும் 40 தான். 2 கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து 40 தான் எந்த கேட்டகரியில் வந்தீங்கனாலும். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு. ஜென்ரல் ஸ்டடீஸு 2, 3, 4 இருக்குது. இதுக்கு வந்து 250 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொன்றுக்கும். அண்ட் தென் இன்டர்வியூக்கு 100 மார்க்ஸ். மொத்தமாக வந்து 850 மார்க்ஸு. இதுக்கு ஃபுல்லாகவே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் இன்டர்வியூவில் வந்து நம்ம எஸ்சிஎஸ்டி ஓபிசியாக இருந்தால் 255 மார்க்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். அண்ட் தென் மெரிட் லிஸ்ட்லேருந்து தான் நம்மளை எடுப்பாங்க. ஸோ மினிமமாக இவ்வளோ இருந்தால் தான் உங்கள் அதே வேல்யூவாக ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 340 ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா
இதுக்கு வந்து இருக்கு இல்லைங்களா, நீங்க எஸ்சி எஸ்டி அண்ட் தென் ஓபிசி இதுக்கு எல்லாமே வந்து நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்க ப்ரொசீட் பண்ற மாதிரியும் இருக்கும் டைரக்டாவே. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நமக்கு தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டுலேயுமே கொஷின் கேட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஷீட்ல வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தான் கொடுத்துருப்பாங்க, கொஷின் கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் ஃபுல்லாவே வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க, பேப்பர் 1ல வந்து நீங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் 2, 3, 4 வந்து அவங்க எவாலுவேட்டே பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா 40 மார்க் செக்யூர் பண்ணி இருக்கணும் தமிழ்ல. அதுவே வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லை எக்ஸம்ஷன் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல மட்டும். ஓகேங்களா. சரி, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. கேண்டிடேட்ஸ் நீட் டு அப்லோட் சர்டிஃபிகேட் ஃபார்மட் ப்ரெஸ்கிரைப்ட் இந்த பேரா 5. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்ற சர்டிஃபிகேட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதோட சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா, ஹால் டிக்கெட் வந்து நமக்கே வந்துடும். நம்மளோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பருக்கு வரும், நமக்கே தெரியும். அண்ட் தென் நமக்கு வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு பர்சனலாக வந்து நம்மளோட மெயிலுக்கு வரும், அண்ட் தென் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இதாகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்கள கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு 10 to 5:40 PM எப்போ வேணாலும் ஒர்க்கிங் டேஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் உங்களோட குவரிஸை. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். 150 அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபோட்டோ, உங்களோட சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ, சிக்னேச்சர், சர்டிஃபிகேட்ஸு, அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 150 வச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சியில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம், அதுக்கப்புறம் நீங்கள் ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே. அதுதான் எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம இருக்க டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்துடும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தான் வந்து நம்ம வந்து சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெயின் எக்ஸாம் பாருங்க, மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் ஹெல்ட் அட் சென்னை ஒன்லி. ஓகேங்களா. பட் ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நடக்கும். அது வந்து இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 100 rupees அண்ட் தென் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நமக்கு வந்து 200 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம வந்து எக்ஸம்ஷன்ஸில் வந்தோம் அப்படின்னா, இப்போ எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கேட்டகரியில் வரோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபீ வந்து கிடையாது. ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அதை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஆல்ரெடி பண்ணதில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஃபீ கிடையாது. மற்ற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு இதுதான் ஃபீ லிமிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபீ பேமெண்ட் வந்து இந்த மாதிரி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு தான் சொன்னோம் 2 days இருக்குது. 2 May to 4 May நம்ம வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக்காக ஆயிடுச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் மேலே எந்த கேஸும் இருக்கக்கூடாது. தென் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா சர்டிஃபிகேட் ஃபார்மட்டுமே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னும் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சிக்னேச்சர் வாங்கி கொடுத்துக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எந்த மாதிரி இது எத்தனை பர்சன்டேஜ் இது எல்லாமே போட்டு நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வாங்கி தர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிசபிலிட்டி வந்து எந்த மாதிரி அப்படின்றது எல்லாமே வந்து டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ பாருங்கள், விடோவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் வந்து 4000க்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ விடோவுக்கு வந்து ஏஜ் கன்செஷன் இருக்கு. அதே மாதிரி தான் 39. அவங்களுக்கு ஃபீ வந்து கிடையாது. டிசபிள்டு பர்சனுக்கும் ஃபீ கிடையாது. அண்ட் தென் எஸ்எஸ்டிக்கும் ஃபீ கிடையாது. இது வந்து தமிழ் மீடியமா இருக்கவங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுலேருந்து எது வரைக்கும் நீங்கள் தமிழில் கொடுத்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்க ஃபுல்லாகவே தமிழ் மீடியமா அப்படின்னா அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் உங்களுக்கு ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க. அதுக்கான ஃபார்மெட் வந்து இதில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த பாருங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ஹேவிங் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஸ்கூலில் வந்து சைன் வாங்கி அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதான் கேஸ்ட் வச்சு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் பாருங்க, எஸ்சிக்கு வந்து 15% இருக்கு, எஸ்சிஏக்கு வந்து 3%, எஸ்டிக்கு வந்து 1%. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான், நீங்கள் அதுதான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து 26.5%, பிசிக்கு, பிசி முஸ்லீமாக இருந்தாங்க அப்படின்னா 3.5%, எம்பிசி டிசியாக இருந்தாங்கன்னா 20.0% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உமனுக்கு பாருங்க, 30% ஆஃப் வேகன்சி வந்து உமனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க 70% வந்து மென்னுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஒன்றும் இல்லை, நம்மளோட பேர் போட்டிருப்பாங்க, ஜெண்டர் எல்லாத்துலேயுமே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு, இதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸு, ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி, அண்ட் தென் எக்கனாமி, நேஷ்னல் மூமெண்ட், இது எல்லாமே இருக்குது. சிலபஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் தமிழ் எக்ஸாமினேஷன், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது பாருங்கள். பேப்பர் 1ல் வந்து கட்டாய தமிழ் தேர்வு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் நமக்கு இருக்கும். அதனால் நமக்கு பிரச்சனை, நம்ம ஓரளவுக்கு நம்ம படிச்சிருந்தோம்னாலே போதும். அண்ட் தென் பேப்பர் 2ல் பாருங்கள், ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இதெல்லாம் இருக்குது. பேப்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் பற்றி இருக்குது. அண்ட் தென் பேப்பர் 4ல் ஜென்ரல் ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், இந்தியன் எக்கனாமி பற்றி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் இருக்க கட்டாய தமிழ் தேர்வு இருக்கு இல்லையா, அது எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்ற சிலபஸ் வந்து இதில் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், இதை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னாலே நமக்கு போதும். இதுலேருந்து நமக்கு கொஷின் வரும். அண்ட் தென் டீட்டெயில்டு சிலபஸ் பேப்பர் 2, 3, 4க்கு டீட்டெயில் சிலபஸ் இருக்குது. இது வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். நமக்கு தெரியும், நம்ம வரப்போ நம்மளோட ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, இல்லை பேன் கார்டு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் மறக்காமல் எடுத்துகிட்டு வரணும். ஸோ எக்ஸாம் வென்யூக்கு நம்ம முன்னாடியே போயிடணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ அந்த நம்ம பேரண்ட்ஸ் யாராவது, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியே அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம், இந்த டைமுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவோம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் முன்னாடியே போயிடுவீங்க, இருந்தாலும் இது எப்பயும் கொடுக்கறது தான். உங்களுக்கு எதுவும் கிடைக்காது எக்ஸாம் வென்யூக்குள்ளே, வாட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்னா OMR ஷீட்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் கொஷின் புக்லெட்ஸ் கொடுப்பாங்க. இந்த பெல்லுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அங்கேயே சொல்லுவாங்க, இருந்தாலும் டீட்டெயில்டாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ அதுதான், பென் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, பிளாக் பால் பாயிண்ட் பென்னு, ஃபோட்டோகிராஃபி ஆஃப் photocopy of one proof of ID, and then hall ticket. இதை தவிர வேறு எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது.
அப்படின்றத கொடுத்துருக்காங்க. OMR ஷீட் அங்கேயே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஷேட் பண்ணி மட்டும் தர மாதிரி இருக்கும். அது இல்லாமல் புக்லெட்லேயும் எதுவும் கிறுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. OMR ஷீட் வந்து எப்படி நீங்கள் ஷேட் பண்ணணும் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த இதுக்குள்ளே ஷேட் பண்ணணும். வெளியவும் போயிடக்கூடாது, ஃபுல்லாகவும் ஷேட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா தான் எடுத்துக்குவாங்க இந்த ஆன்சராக. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான், நீங்கள் வந்து பிளாக் இங்க் பென் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் அண்ட் தென் ஹால் டிக்கெட் இது மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. தென் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார்மேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடுத்துட்டு யார் யாருக்கு எது தேவையோ அதை எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், டிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸில் வந்து இன் கேஸ் ஆஃப் நான் பர்சனலைஸ்டு OMR ஷீட் ஆன்சர் ஷீட் 2 marks will be deducted for the writing of the register number incorrectly. நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு 2 மார்க் வந்து குறைச்சிருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்க, ராங்லாம் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஷேடட் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா 2 marks வந்து அதில் வந்து குறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறமேட்டு எந்த ஆன்சருமே வந்து நம்ம ஷேட் பண்ணலை, எதுலையுமே ஒரு கொஷின் கூட நம்ம ஷேட் பண்ணலை அப்படின்னா அதில் வந்து 2 mark வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, in case of absence of candidate left thumb impression in answer to portion of the OMR sheet 2 marks will be deducted. அதாவது நம்ம அதில் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கொஷின் பேப்பரை வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். அதே மாதிரி பாருங்கள், கொஷின் பேப்பர் வந்து நம்பர் எழுதலை அப்படின்னா அதில் வந்து 5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதுவுமே இதில் தொடக்கூடாது, நம்ம கரெக்டாக ஷேட் பண்ணிடணும். எல்லாத்துலேயும் எல்லா ஆன்சருமே நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, ஷேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து மற்ற இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். எக்ஸாம்ஸ் நல்லா அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.